வணக்கம் நட்புகளே. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்போ கேட்கவிருக்கும் நாவல் என் கண்ணில் கரைந்தேனடி கண்ணம்மா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 17. தேவ், என் மனசு உங்களை தேடுது. கண்ணம்மா, என் உயிர் இத்தனை நாள் உன்னை மட்டும்தான் தேடுச்சு. பொக்கிஷம்டா நீ எனக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அடியே, மண்டபத்தை பார்த்ததும் கல்யாண ஆசை வந்துருச்சா? ஒழுங்கா உன் ரிசர்ச்சை டெவலப் பண்ணு. இன்னும் நீ நிறைய அச்சீவ் பண்ணணும். கல்யாணம் குழந்தைன்னு போயிட்டா இதுல உன்னால ஷைன் ஆக முடியாது. அப்போ நமக்கு குழந்தை பிறந்தா நீ பாத்துக்க மாட்டியா? என்னடி கேள்வி இது? நம்ம குழந்தைய நான் பாத்துக்காம யாரு பாத்துப்பாங்க? அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்துக்கலாம். சரி, என்னை பத்தி நான் உனக்கு எதுவும் சொல்லி இருக்க மாட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எனக்கு திரும்பி மெமரியில எந்த ப்ராப்ளம்னாலும் நடக்கலாம். என்னை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்லட்டா? உன் பாஸ்ட் எனக்கு வேண்டாம். உன் அம்மா அப்பா யாரு, நீ எப்படி வளர்ந்த, உன் பிசினஸ், உன் சொத்து, உன் மறதி எதுவுமே வேண்டாம். நீ, நான், இப்ப நம்ம காதல், அது போதும். உனக்கு மறந்தா என்ன, எனக்கு ஞாபகம் இருக்கும் தானே. எங்க விட்டோமோ அங்க இருந்து திரும்பி லவ் பண்ணலாம். தொல்லையடி நான் உனக்கு, தேடலடி நீ எனக்கு. பாருடா, உனக்கு கவிதையெல்லாம் பேச வருமா? ஏன் வராது, எல்லாம் வருமே என்று தன்னிடம் இருந்து விலகியவளை இழுத்து அணைத்தான் விஷ்ணு. சரி, நம்ம முதல்ல லவ் பண்ணலாம், அப்புறம் கல்யாணம் பண்ணலாமா? எவ்வளோ நாள் வேணும்னாலும் லவ் பண்ணலாம். என் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அதுல டார்கெட் நீ இல்ல, நான் தான். என்னை காப்பாத்த போய் தான் உனக்கு அப்படி ஆச்சு. சரி, என்ன பண்ண அவங்கள? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் பண்ணலையே. போடி ஃப்ராடு. யாரு, நானா? நீதாண்டி. நான் ஒண்ணுமே பண்ணல, பொய்க்காரி என்று அவள் கன்னத்தை கடித்தான். தேவ் ஸ்டைல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். அதுக்கே அந்த டீன் பயந்துட்டான். செத்த பாம்பு அடிக்க வேணாம்னு விட்டுட்டேன். அவனுக்கு உன் மேல அப்படி என்ன கோபம்? இந்தியாவோட லூசி ட்ரீம்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணதுல அவரும் ஒருத்தர். சக்சஸ்ஃபுல்லா என் ரிசர்ச் கம்ப்ளீட் ஆனதும் என்கிட்ட வந்து பேஸ் பேப்பர் கேட்டாரு. பேட்டன் வாங்குற வர அதை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதோட ரியாக்ஷன் தான் என்ன போட்டு தள்ள ட்ரை பண்ணுது. என் ஆளுக்கு உடம்பு முழுசா மூளையா இருக்கு என்று காதில் முத்தமிட்டான். அதில் தன்னை தொலைத்தவள் மீள முடியாமல் அவன் மீது சரிந்தாள். மிஸ் மதுலிகா, இதுக்கே கிறங்கிட்டா எப்படி என்று போதை குரலில் கேட்க மேலும் துவண்டு போனாள். தேவ், போலாம் என்று சிவந்த கன்னங்களை அவனுக்கு காட்டாமல் வேறுபுறம் திரும்பினாள். உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல தானே? ஆமா, உன்கிட்ட விழற இந்த மனச கண்ட்ரோல் பண்ண முடியல. போதுமா, வா போலாம் என்று சினுங்கினாள். ஒரு கிஸ் கொடு, உன்னை விடுறேன் என்று அவளை தடுக்க வேறு வழி இல்லாமல் லேசாக அவன் கன்னத்தில் அவள் அதரத்தை ஒற்றி எடுத்தாள். மது, ஓடி போலாமா? அடி வாங்க போறதே என்று அவனிடமிருந்து பிரிந்து காருக்கு ஓடிவிட்டாள். என்னை என்னமோ பண்ணிட்டா. இவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட வீட்ல இருக்க முடியல. சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ண பாக்கணும். அவளது சிறுபிள்ளைத்தனத்தை ரசிக்க இதுபோல் சில சீண்டல்களை தொடர முடிவு செய்து அவளிடம் சென்றான். கண்ணம்மா, ஆபீஸ் போகலாம்னு இருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க உங்க டெய்லி ஒர்க்க பார்க்கலாம். மெமரி லாஸ் ஆகி இருந்தாலும் சில வேலைகளை நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா செய்யும். லைக் டிரைவிங், ஸ்விம்மிங், டான்சிங் எல்லாம். சோ நீங்க ஆபீஸ் போகலாம் தேவ். ஆனா என்று இழுத்து முகத்தை உம்மென்று வைத்து கொண்டாள் மதுலிகா. என்னடி ஆச்சு? நல்லாதானே இருந்த? நீ ஆபீஸ் போனா என்ன மறந்துட்டு அந்த ஃபைலை கட்டிக்கிட்டே அழுவியே என்று உதட்டை சுழித்து கேலி செய்தவளின் இடையில் கை கோர்த்து தன்புறம் இழுக்க நிலை தடுமாறி அவன் மீது விழ சட்டென்று பிரேக் போட்டவனை முறைத்தாள். உனக்கு ரொமான்ஸ் பண்ண நேரங்காலம் இல்லையா? இப்படி வண்டி ஓட்டும் போது விளையாண்டா எப்படி வண்டி ஓட்டுவ? நீ ஏண்டி ஒரு நிமிஷத்துக்கு 4000 ரியாக்ஷன் கொடுக்கற? நான் என்ன கேட்ட, நீ என்ன சொல்ற? தள்ளி போ என்று அவனை தள்ளி வண்டியை எடுக்க கட்டளையிட்டாள். அவளது கட்டளையை ஏற்று விரல்களால் தீண்டாமல் வார்த்தைகளால் சீண்டியவாறு காரை ஓட்டியவன் சென்று நிறுத்தியது அவளது மருத்துவமனையே. தேவ், இங்கேயே வந்திருக்கோம். கவுன்சில்ல இருந்து வந்திருக்காங்க. நான் நல்லா இருக்கேனான்னு மார்னிங் என்கொயரி பண்ணாங்க. ஈவினிங் ஹாஸ்பிட்டல் எனக்கு செக்அப் இருக்குன்னு சொன்னாங்க. நீ கூட இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். இன்கேஸ் எனக்கு இன்னும் மோசமா கூட ஆகலாம்.
என்ன என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம இது எப்படி பண்ண முடியும்? சிம்பிள் கண்ணம்மா, இது உன் ஹாஸ்பிட்டல். ஒருவேளை நீ பொய் சொல்லிட்டா அண்ட் இந்த டைமும் உன் எக்ஸ்பெரிமெண்ட் எலி நான் தான். நோ, இத நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் என்று அவனிடம் கத்தி வேகமாக ஓடினாள் வளாகத்திற்குள். மருத்துவராக இருந்தவரை சுடிதாரிலும் மருத்துவமனை பொறுப்பேற்ற பின் சேலையிலும் கண்டவர்கள், முதல் முறை கேஷுவல் வியரில் அவள் பதற்றமாக ஓடுவதை கண்டவர்கள் என்னவாக இருக்கும் என்று அவளை பார்த்தனர். நேராக அவள் சென்று நின்றது தன் தந்தையின் அறையே. அப்பா, இதுக்குதான் இன்னைக்கு என்ன லீவ் எடுக்க சொன்னீங்களா? தேவ் எனக்கு வேணும்பா. அவரோட பிரெயின் கண்டினியூவா ட்ரீம்ஸ்குள்ள போக முடியாது. அது அவரோட பிரசன்ட் லைஃப பாதிக்கும். ஆமாடா, நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா கவுன்சில் என்ன சொல்லுதோ அத நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்ல நம்ம ஹாஸ்பிட்டல சீல் வச்சிருவாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு? டெஸ்ட் பண்ண ஒருத்தர் வேணும், அவ்வளவுதானே? அப்ப என்ன டெஸ்ட் பண்ணட்டும்? நான் போறேன் ட்ரீம்ஸ்குள்ள. இல்ல மதுமா, விஷ்ணு தான் போகணும். அவர் உன்னோட சீரம் யூஸ் பண்ணிருக்காரு. தேவ மட்டும் தனியா என்னால அனுப்ப முடியாது. நானும் போறேன். அவர் திசை மாறினா கூட்டிட்டு வர நான் கூட இருக்கணும். சரிம்மா, நான் போய் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன். நீ தேவ ப்ரிப்பேர் பண்ணு. ஓகேப்பா என்று அவள் வெளியே செல்ல, அவள் அறை வாசலில் சாய்ந்து அவள் வருகைக்காக காத்திருந்தான் விஷ்ணுதேவ். ஸ்ரவனுக்கு அழைத்து தகவல் தெரிவித்து தான் பார்த்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விழியில் அவனை நிரப்பி அவனை நெருங்கினாள். தேவ், போகலாமா? போகலாம் கண்ணம்மா. எனக்கு ஒரு டவுட், அதை கிளியர் பண்ணு. அப்பதான் என்னால இந்த டெஸ்ட நல்லா எடுக்க முடியும். என்ன தேவ்? ட்ரீம்ல டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண? எந்த பேசிஸ்? அங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம்னு தனியா எதுவும் இல்ல தேவ். நம்மளோட எண்ண அலைகள் எவ்வளவு வேகமா டிராவல் பண்ணுதோ அதை பொறுத்துதான் டைம் போகும். ஒருவேளை எனக்கு அது கனவுன்னு மறந்து போயிட்டா என்ன பண்றது? லாஸ்ட் டைம் மாதிரி அங்க நான் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணி கான்ஷியஸ் கொண்டு வந்துருவேன். என்ன, நீ வந்தியா? அது பாசிபிளா? எப்படி எனக்கு தெரியாம இது நடந்துச்சு? அது பாசிபிள் பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். அதுவும் உங்க எண்ணங்களோட அலைகளை வச்சு என்னால உங்க கூட கனெக்ட் பண்ண முடியும். உங்களோட எண்ண அலைகளோடு என் எண்ண அலைகள் பேரலா டிராவல் பண்ணும்போது உங்க ட்ரீம்ஸ்குள்ள என்னால மெர்ஜ் ஆக முடியும். அது கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ட்ரை பண்ணா சக்சஸ் தான். கண்ணம்மா, இதெல்லாம் தேவையா? இவ்ளோ ரிஸ்க் வேணுமா? உங்களுக்காக நான் பண்ணேன், நல்லா தானே போச்சு. சோ இப்பவும் அப்படியே நம்புவோம், சரியா நடக்கும்னு. ஓகேடா, வா ரூமுக்கு போகலாம் என்று அவனை வர சொல்லிய அறைக்குள் செல்ல, இருவருக்குமான படுக்கை மற்றும் தேவையான உபகரணங்கள் தயாராக வைக்கப்பட்டிருந்தது. மனதில் ஒரு கலக்கம் இருந்தாலும் தன்னவள் தன்னை மீட்டு தன்னோடு பயணிப்பாள் என்ற உற்சாகத்தோடு படுக்கையில் படுத்தான். அவனை ஆழ் தூக்கத்திற்கு அழைத்து செல்லும் முன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃபியூச்சர் இஸ் அன்பிரிடிக்டபிள், பிரசன்ட் தான் சேஃப் என்று ஒரு குறிப்பை அவனிற்கு விட்டு அவள் படுக்கையில் விழுந்தாள் மதுலிகா. அத்தியாயம் 18. இருவரும் தங்கள் மனதை ஆழ்ந்த தூக்கத்திற்கு அழைத்து செல்ல ஓடும் கடிகாரத்தை காண அங்கிருந்த மூத்த மருத்துவர் பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் விஷ்ணுதேவ், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீங்க ட்ரீம்ஸ்குள்ள போறத நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் நாங்க வெளியே இருந்து கண்காணிப்போம். ஒருவேளை 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க உங்க கனவுல இருந்து வெளியே வரலனா நாங்க உங்களை டிரான்ஸ் ஸ்டேட்டுக்கு இன்ஜெக்ஷன் மூலம் கொண்டு போய் கான்ஷியஸ் கொண்டு வருவோம் என்று தங்கள் வழிமுறையை கூற மதுலிகாவை பார்த்தான். அவள் கண்களை மூடி தான் இருப்பதாக வாயசைத்தாள். அடுத்த 10வது நொடி இருவருக்கும் முன்னும் கடிகாரம் தொங்கவிட தூக்கத்திற்குள் சென்றனர். உடலை அசைக்க முடியாமல் படுத்திருந்தவன் முன் அன்று நடந்த கதையை கூறிக் கொண்டிருந்தாள் அவள். அந்த நர்ஸ் கோமால இருக்க உன்ன சைட் அடிச்சுட்டு என்கிட்டயே வந்து, டாக்டர், அந்த பேஷண்ட் உங்க ஃப்ரெண்டா? எழுந்தா எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு தான் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. அவங்க கிட்ட போய் சொல்லவா முடியும்? இது ஒரு ப்ரோக்ராம் பண்ண மெஷின். உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இந்த மெஷினுக்கு புரியாது. ஏதோ தப்பி தவறி என்ன ஒரு டைம் லவ் பண்ணிட்டான்னு என்று அவள் பேசிக்கொண்டே போக அவனிடம்தான் எந்த ஒரு பதிலும் இல்லை. கண்ணீர் வெளிவர தயாராக இருக்க, இல்ல நான் அழமாட்டேன். நீ மட்டும் கண்ண முழி, அப்புறம் இருக்கு உனக்கு. என்னை இப்படி அழ வைக்கிறதுக்கு உனக்கு இருக்கு என்று உறங்குபவனை திட்டிக் கொண்டிருக்க அவன் மூடிய விழிகள் லேசாக அசைய ஆரம்பித்தது. தான் கண்டது உண்மைதானோ என்று அவனிடம் நெருங்க கஷ்டப்பட்டு கண்ணை விழித்தான் தேவ். அவன் இம்முறை எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவளை பார்த்தான்.
அவளுக்குத்தான் என்ன பேசுவதென்று எதுவும் தெரியவில்லை. அவனையே பார்த்தாள். சிறு நிமிட பார்வைகளுக்கு பிறகு டெம்பரவரி கோமா என்று அழைக்கப்படும் கோமா நிலையை அடைந்தான் விஷ்ணு. கைகளை பிடித்த மதுலிகா, எப்பவும் என் மனசு தேடுறது உன்னை மட்டும்தான் தேவ், சீக்கிரம் எழுந்து வா என்று அவன் நெற்றியில் முத்தமிட விடாமல் ஒருவித சத்தம் அவளை நிலை பெற வைத்தது. மதுலிகா, கண்ண திறங்க. மதுலிகா, ஆர் யூ ஆல்ரைட் என்று பல சத்தம் கேட்டாலும் அரை மயக்கத்தில் தேவின் கண்ணம்மா என்ற குரல் அவள் செவி தீண்ட கண்ணை மெதுவாக விழித்தாள். அவள் கண் விழித்ததும் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டார் விஸ்வநாதன். மதுமா, என்னாச்சு? நீ ஓகே தான? மெதுவாக வாய் திறந்து, ஐ எம் ஓகேப்பா. தேவ் எப்படி இருக்காரு? அவரோட பிரெயின் ஆக்டிவா இருக்கு. கனவுல கூட அவர் மூளை சரியா வேலை செஞ்சுது. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ஆன்டிடோட் போட்டதும் என்று டாக்டர் ஆனந்தை பார்க்க அவளுக்கான டோஸை அவளுக்கு செலுத்தினார். அவள் மயக்கம் தெளிந்து எழுந்ததும் அவள் தேடியது தேவைத்தான். அவன் இன்னும் கண்ணை முழிக்காததால் எழுந்து கான்ஃபரன்ஸ் ரூமிற்கு சென்றாள். இங்கு பல விவாதங்களுக்கு பிறகு அவளது மருத்துவத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கையொப்பமிட்டு அவளை வெகுவாக பாராட்டி சென்றனர். அவளது கண்டுபிடிப்பை நேரில் செயல்முறை ஆக்கியதை கண்டு, நீங்க யூஸ் பண்ற ட்ரக் அண்ட் ஆன்டிடோட் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல எடுக்கிறீங்க, வெல்டன் என்று மேலும் அவளை பாராட்டி விடை பெற்றனர். அவளுக்கு நம்பவே முடியவில்லை. தனது லட்சியம் இத்தனை வேகத்தில் வெற்றியை கிட்டும் என்று நினைக்காதவளுக்கு இவர்களது வார்த்தைகள் தேனாக இனித்தது. உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு மதுமா என்று அவளை அணைத்தார் விஸ்வநாதன். தேவின் நினைவு வர, நீ தேவ பாருமா, நான் மத்தத பாத்துக்கிறேன் என்று அங்கிருந்து சென்றார். 2 மணி நேர தூக்கத்திற்கு பிறகு எழுந்து சோம்பல் முறித்து மதுலிகாவை பார்த்தான். ஏன் கண்ணம்மா, இந்த படத்துல காமிக்கிற மாதிரி புருஷன் தூங்கி எழுந்திருக்கும் போது என்னங்க எழுந்திருங்க, காஃபி ஆறிட போகுதுன்னு எழுப்ப மாட்டியா? அதுவரை கலக்கமாக அமர்ந்திருந்தவள் அவனது கேள்வியில் தன்னை மறந்து பேசினாள். ஹலோ, என்ன காஃபி போட்டு எழுப்பணுமா உன்ன? நீதான் என்ன பெட் காஃபியோட எழுப்பணும், சரியா? பாவம், உடம்பு சரியில்லைன்னு இத்தனை நாள் சும்மா விட்டேன். உன்னை பழி வாங்கறதுதான் இனி என் ஃபுல் டைம் வேலையே. பாவமாக முகத்தை வைத்து, அந்த மாதிரி பொண்ணுங்க எங்க கிடைப்பாங்க? ஆதாமி அவள் காலத்திலேயே செத்து போயிட்டாங்க. உனக்கு நானே ஓவரு, இன்னொருத்தி வேற வேணுமா உனக்கு என்று கண்ணை உருட்டி அவள் பேச, நான் எப்போ அப்படி சொன்னேன்? கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம்னு கேட்க வந்தேன். அதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருச்சு. வர வர என் கூட சேர்ந்து உனக்கும் வாய் ஓவரா போயிடுச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உன் புரோகிராம கொஞ்சம் மாத்தணும் போலையே என்று சிரிக்காமல் கூறினாள். அடிங்க வாய் வாய், உன்னை சமாளிக்க முடியாது போலையே என்று அவளை இழுத்து மடியில் போட, இரு கைகளையும் மாலையாக கோர்த்து அவன் கழுத்தில் போட்டு மூக்கோடு மூக்கை உரசி, கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவ் என்றாள். சீக்கிரம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஒரு நல்ல நாள்ல. நானும் ஆபீஸ் போய் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி செய்யறேன். அப்புறம் ஃப்ரீயா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? அவன் கூறுவதும் சரி என்று தோன்ற தலையை ஆட்டி அவன் மார்பில் தஞ்சமடைந்தாள். அவன் கூறியது போல அடுத்த நாளிலிருந்து ஸ்ரவனுடன் அலுவலகம் செல்ல ஆரம்பித்தான். அவனது அன்றாட வாழ்விற்குள் அவன் சென்றால் நாளடைவில் அவன் நினைவு சமனாகும் என்ற மதுலிகாவின் எண்ணத்திற்கு வெற்றி கிட்டியது. அவன் அலுவலகம் செல்ல ஆரம்பித்த பிறகு பழைய விஷ்ணுதேவை அவள் பார்ப்பதால் நிம்மதி அடைந்தாள். கண்ணிமிக்கும் நேரத்தில் நிமிடங்கள் வாரங்களாக ஓடியது. தனக்கு கிடைக்கும் நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று அவளை பார்ப்பது, இல்லை என்றால் அவளை தன் அலுவலகம் வர வைத்து அவளுடன் நேரத்தை செலவழித்தான் தேவ். அது மாற்றத்தை முன்னரே கண்ட பணியாளர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ஸ்ரவனுக்கு தான் பிரமிப்பாக இருந்தது அவனின் மாற்றம். ஓயாமல் திரும்ப திரும்ப அழைத்தும் தன் அழைப்பை தேவ் ஏற்காததால் கடுப்பான மதுலிகா அவன் அலுவலகத்திற்கு காரை செலுத்தினாள். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இவன்? பிசினஸ்னா ஒரு டைம் அட்டன் பண்ணி சொல்ல வேண்டியதுதானே? வாயை திறந்து ஒன்னும் சொல்ல மாட்டான். நானே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் என்ன ஜோசியக்காரியா? இன்னைக்கு இருக்கு இவனுக்கு என்று காரை நிறுத்தி வேகமாக அவன் அலுவலகம் செல்ல, இன்று அவன் வரவில்லை என்ற செய்திதான் அவளுக்கு கிடைத்தது. ஸ்ரவனை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் மீட்டிங்கில் இருப்பதாக வரவேற்பாளினி கூற, தலையசைப்பில் காரை அவன் வீட்டிற்கு விட்டாள். என்னவாக இருக்கும் என்று மெதுவாக உள்ளே செல்ல, மஞ்சள் விளக்கு அவளை வரவேற்றது. ஒருவேளை இது நமக்காக பண்ண சர்ப்ரைஸ் பிளானோ
சேச்ச, இவனுக்கு இம்புட்டு அறிவெல்லாம் இருக்காதே என்று மனதில் அவனை வாரி முன்னேறினாள். முதல் முறை அவன் கண் விழித்த போது அவளை கண்ட அந்த நொடியை ஓவியமாக வரைந்து அதை அவன் அறையில் மாட்டி வைத்திருந்தான். அதை கண்டவளின் இதழ்கள் தானாக விரிந்து, சரியான திருடன் என்று வார்த்தையை உதிர்த்து முன்னேறினாள். அங்கும் அவன் இல்லை. எங்கு போனான் என்று வெளியே வந்தவளை வரவேற்றது ஒரு சிகப்பு நிற பேப்பர் சுற்றிய பெட்டி. அதில் டு மை லவ் என்று அவன் கையெழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. பாருடா, இந்த அந்நியனுக்குள்ள ஒரு ரெமோவா? அதிசயமா இருக்கே. சரி, என்னதான் இருக்குன்னு பாப்போம் என்று அதை பிரித்தாள். வெல்கம் டு மை லைஃப் என்று அவன் அறைக்குள் செல்ல சொல்லி பணித்திருந்தான். அங்க இருந்துதானே வந்தோம் என்று உள்ளே செல்ல அதே போல் ஒரு பெட்டியை கண்டாள். என்னடா இது என்று ஆர்வமாக பிரித்தாள். ஷல் வி சேஞ்ச் அவர் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் டு மிங்கிள் என்று அதில் இருக்க, தேவ் எங்க இருக்க என்று கத்திக்கொண்டே வெளியே வந்தவள் அவன் மீது மோத, பாத்துடி என்று அவளை பிடித்தான். இத சொல்ல இவ்வளோ நாளா? எனக்கு ஓகே, சீக்கிரம் அப்பா கிட்ட பேசுடா என்று அவனை இறுக அணைத்தாள். ஏண்டி, நேத்து ஒரு நாள் தான் உன்னை பார்க்க வரல, அதுக்கா இப்படி மிஸ் பண்ற? நீ வீட்ல பண்ண அலப்பறையில காலையில மாமா வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசினாரு, சீக்கிரம் மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அப்படி என்னடி பண்ண? இஹிஹிஹி என்று அசட்டு சிரிப்பை உதிர்த்தவள், அப்பா அப்பா, எனக்கு தேவ் மாதிரியே ஒரு ரோபோட் வாங்கித்தாங்க. அவன் இல்லாதப்போ ரோபோட் கூட பேசி ஷேர் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சேன். தப்பா என்று பாவமாக முகத்தை வைத்து கேட்டாள். அதுக்கு எதுக்குடி ரோபோட்? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மாதிரியே ஒரு பையனை பெத்துக்கோ. எப்படி என் ஐடியா என்று கண்ணடித்தான். தேவ், எனக்கு சீக்ஸ் ரெட் ஆகுது. என் மக்கு பொண்டாட்டி, நீ வெக்கப்படுறடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்று திரும்பியவளை அழைக்க, சீக்கிரம் வீட்டுக்கு ஸ்ரவன் அண்ணா கூட வா, நல்ல நாள் பார்க்கணும் என்று கூறியவள் தாமதிக்காமல் அவ்விடம் விட்டு ஓடினாள்.